அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் இராமலிங்கம் சைவ சித்தாந்த நிலை, வள்ளலார் அனகநிலை எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: இராமலிங்கம் சைவ சித்தாந்த நிலை, வள்ளலார் அனகநிலை. இராமலிங்கரால் நாம் உண்மையை அறிய முடிகிறது. அருள்ஜோதி விளக்கம் அளித்தும் இராமலிங்கர் அதனை பெற விரும்பாது, தான் முன்னம் பெற்ற அனுபவப் பேற்றினில் கலந்தே பாடி வழிபடுகின்றார். திருவருள் விளங்கும்போது அதனையே பாடியும் பேசியும், தனது அனுபவ அறிவு விளங்கும்போது இதனோடு அதனை கலந்தும், யாவற்றையும் நின் சாயலாகத்தான் காண்கிறேன் என்கிறார். அதனால் ஓர் உண்மையை அறியப் பெறுகின்றோம். அவருக்கு திருவருள் விளக்கிய விளக்கத்தையே நாம் பெற வேண்டும். அவரின் பூர்வத்தை அதனால் அறியப் பெறுதல் வேண்டும். இறுதி காலத்தில் திருவருள் வல்லபம் ஓங்குங்கால் நான் ஒரு சைவனும் அல்ல என்றும், அது என் சிறுமையை குறிக்கும் என்றதனால் நமது சிறுமையை அறியப் பெறுகின்றோம். தாம் பெற்ற பேற்றினை பூர்வமாக்கி, தாம் உத்தரத்தில் நின்ற குருதுரிய காட்சியை சத்திய ஞானசபை என என்னுள் கண்டனன் என்பதனால் அறிக. அருள் அறிவித்தாலும் நம் அறிவு துலங்க எவ்வளவு நீளும் என்பதை இதனால் அறிக. திருவருள் எனும் செஞ்சுடர்பூ பெற்ற பின்னரே திருவருட்பிரகாசர் எனும் பேறு பெற்றார். இது தருணம் குழப்பம் இல்லை. திரையெல்லாம் அகன்றது, தனிப்பெரும் கருணை ஒளித்தது, அருட்பெரும் ஜோதி என. முன்னது விபூதியின் மகிமை, பின்னது செஞ்சுடர்பூவின் பெருமை. இராமலிங்கர் சுத்த சன்மார்க்கம் பரப்பவே வருவிக்க உற்றாலும், ஓதாது உணர்த்தினாலும் அதனை சைவத்தின் வாயிலாகவே உணர்த்தினார். பெரும் பொழுதை சைவராகவே கழித்தார். அருட்ஜோதியர் திருக்கூட்டத்தில் எல்லோர்க்கும் விபூதி வழங்கி இராமலிங்கருக்கு செஞ்சுடர்பூ வழங்கியதை உணர்ந்தமையால் விபூதியை பூர்வமாயும் செஞ்சுடர்பூவை உத்தரமாயும் கண்டார்.
அதனையே சத்திய ஞான சபையை என்னுள் கண்டனன் என்று சுத்த சன்மார்க்கரானார். அவர் பெற்ற செஞ்சுடர் பூவையே நமக்கு அளித்தார். அதை பெறாத நம்மால் எங்கனம் சுத்த சன்மார்க்கத்தில் வர முடியும்? செஞ்சுடர் பூவே ஊன்றிய மாமறை. ஒரு ஜீவன் ஆன்ம அறிவை எவ்வாறு பெற முடியும் என்பதையும், ஆன்மா எவ்வாறு அருளறிவை பெற முடியும் என்பதையும் இராமலிங்கரால் அறிந்தோம். இராமலிங்கர் எவ்வாறு திருவருட்பிரகாசரானார் என்பது அறிந்தோம். இராமலிங்கம் சைவ சித்தாந்த நிலை. இராமலிங்கம் சுத்த சன்மார்க்கம் வந்து திருவருட்பிரகாசரானார் என அறியப்பெற்றோம். இனி பிறவோம் என்பது ஆசை அற்றவரின் வாக்கு. இறப்பு அற்றோம் என்பது திருவருள் வாக்கு. இவரே சுத்த சன்மார்க்கம் வந்து மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு பெற்ற திருவருட்பிரகாச வள்ளல். வரையற்று வாரி வழங்கும் திருவருளே வள்ளல். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.